பிறந்து அம்மாண்ட பாச்சு குடிச்சிட்டு போக முடியாது முடியாதா விட்டு நீதிமன்றம் சென்றேன். மன்னனை போவேன். ஏ புல்லா நீதிமன்றம் போகலாமே நீதிமன்றமா போவேன். நீதிமன்றம் போவாது காலையில் சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட் இட்டு போய் குரங்கு கோயிலெல்லாம் சுற்றி காட்டு சாக்லேட்டு மம்போ கொச்சுக்காத்து அது என்ன கோயில் இப்போ அதுதான் மாறிப்பேன். தலைமை அடிக்கிறா டோப்பா கட்டிக்கலாம். அழகண்ணா அம்மாண்ட பாச்சு குடிச்சிட்டு தள்ளி போட்டு நீ ஐஸ் வைக்கிறதுனா நீதிமன்றம் போறானா
நீதிமன்றம் சென்று மன்னிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? ஐயா, ஏழை பெண்ணாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறக்கவில்லை. நீதிமன்றம் சென்றானா உனது ஊட்டி கொடைக்கானல் டூர் ஒரு சான்ஸ் வழி மட்டும் கேட்காத ஐயா. இந்த அரக்கோன்சியா சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க. வேணாம், வழி தெரியும். அந்த ஊருக்கு வரதுக்கு வழி அந்த சுத்தி சுத்தி வரோம். அந்த ராஜாலி அந்த ஸ்டேஷன் தான் வந்தாங்க. ஐயா, உனக்கு ஒரு துன்பம் என்றா எனக்கு ஒரு துன்பம் என்றா ஏழை பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறார். மன்னரிடம் சென்றா நமக்குத்தான் ஆபத்து. அவளிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றா கண்டிப்பாக யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இந்நாட்டு அமைச்சர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார். ஏழை பெண் என்பதால் இப்பொழுது திருமணம் கேட்டு உனக்கும் எனக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து முடியும். அப்படியா? மஞ்சளை செல்லலாமா? செல்லலாமே. மஞ்சளை வைக்கப்போர் போடலாமா? நம் திருமணத்திற்காக மேலே பார்த்தாயா தேவர் மூவர் அனைவரும் வருகிறார்கள். அப்படியாங்க? நம் இருவரையும் வாழ்த்துவதற்காக. என்னமா நடந்தது? பச்சாமர குளக்கரைக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அம்மா. என்னமா நடந்தது? தண்ணீருக்கு சென்றல்லவா நாட்டு அமைச்சர் கருணாகம் என்னை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். அம்மா, இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா. இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா. அந்த அண்ணனை பிரிந்து ஒருமைப்பாடு கிடையாது. இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா. சுகந்தி, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா. சுகந்தி, சுகந்தி. துயரும் பாடிட எங்க வைத்தார். தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா. அண்ணன் உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வந்தே.
விட்டாயே அம்மா. இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாது. நான் சின்ன வயதில் தான் பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம அனாதையாக விட்டு சென்று விட்டாங்களே அம்மா. நீ ஆகிலும் எனக்கு துணையாக இருப்பாய் நினைத்தேனே. நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே அம்மா. உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை செய்து வச்சு உடைய மனக்கோலத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. உடைய திருமண கோலத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. உடைய மரண கோலத்தை பார்க்கின்றேனே அம்மா. இதற்குத்தான் உன்னை சின்ன வயதிலிருந்து உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன் அம்மா. விடமாட்டமா, விடவே மாட்டேன். உன்னை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் இந்நாட்டு அமைச்சர். அந்த கருநாகத்தை நான் லேசில் விடவே மாட்டேன். இப்போது என் தங்கையின் சமத்தை தூக்கி செல்கின்றேன். இந்நாட்டு மன்னரை சந்திக்கின்றேன். என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன். தங்கா நம் தமிழ்நாடு வாழ்க, யாவம் வளர்க. காலம் கடந்தாலும் தோட்ட தாங்காதம்மா புதுமேனி வீணாகுமா கண்ணி கலக்கமா காதல் மயக்கமா. நீ நடந்தால் ராஜ நடைதான், நீ திரித்தால் உடலினி தைதான். முழு நிலவே இந்த மகேந்திரபுரி நாட்டை ஆளக்கூடிய மகேந்திரவர்மனுக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன் மதன் என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றாள். அவள் பெயரோ மகேஸ்வரி. நாங்கள் இருவர் அயல் நாடு சென்றோம். அனைத்து பட்டுப்பிடிப்பு முடித்து விட்டோம். இப்போது தாயகம் வந்திருக்கின்றோம். என் தந்தையும் என் அன்னையும் பார்க்க வேண்டும் என்று இப்போது எனது நாடு புறப்படலாம். கலைமகளை வணங்கணும், கண்ணிமை போல் காக்கணும், கலையை நாம் போற்றணும்.
நாடக கலையை வளர்ந்துடணும் நாட்டில் பொருளை உண்டாக்கணும்